போட்டிக்கிட்டு தானே ஆடுவேன். என் ஆத்தி ஆத்தி அம்மா தாயே பதான் இருக்கு பாரு, பாய வச்சு போட்டு விட்டு ஆத்திர போட்டு மானே ஒண்ணு தேனே அந்த மாதிரி அன்பார்ந்த பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, நண்பர்களே, தோழர்களே, பெரிய சோதனைகளுக்கு பின்னாலே இன்றைக்கு 3000 அடியெடுத்து வச்சிருக்கிறோம். நாம் வைப்பத்துடைய கிராமவாசிகள் நாடக ரசிக பெருமக்களை நாம பலவிதமான இல்லல்கள், கஷ்டங்கள், பலவிதமான கோளாறுகள் இவர்களுக்கு பின்னாலே இன்றைக்கு 3வது அடியெடுத்து வச்சிருக்கிறோம். இப்படிதான் வர்றீங்க, இப்படிதான் குந்திருக்கீங்க. ஒரு தூத்த போட்டா போதும், கும்பலா வர்றீங்க, கும்பலா கிளம்பி போடுறீங்க. நான் என்ன சொல்றேன், நம்ம என்ன பயிரா உளுந்தா முளைச்சு போறதுக்கு? ஏன் அப்படியே மழை பெய்யுட்டு அனைத்துமே அப்படியே உனக்கு நீ பாட்டுக்க நாங்க. அதனால இன்னைக்கு நாடகத்தை, ஏன்னா வசதி இருக்கு, வாய்ப்பு இருந்தாலும் கூட இறையருள் வானிலை நாட்டினுடைய தட்பவெப்ப நிலைக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா நாளைக்கு என்ன ஆகும், இன்னைக்கு சொச்ச பொருள என்ன நடக்கும் நம்மளுக்கு தெரியாது. அதனால ஆரம்பித்த பணியை சிறப்பாக செய்து முடிக்க வேண்டிய நல்லத்திலே நமது நாடகத்தை நடத்துகின்ற பெரியவர்கள், அன்பான என்னை பெற்ற அப்பா அம்மா எல்லாம் இந்த நாடகத்தை சிறப்பாக கஷ்டப்பட்டு நடத்திக்கிட்டு இருக்கிற நாடகத்துக்கு மனசுல என்ன கோளாறோம், நம்ம இந்த தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய திருப்பணிகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். அதுல என்ன மனசுல என்ன ஒரு கடைசியில என்ன குறை இருக்கும் யாருக்கு தெரியும்? மனசுன்னு குறை நம்மளுக்கு தெரியும். அதான் பாத்துக்க மாப்பிள்ள, சிவராத்திரி மகா சிவராத்திரி அன்னைக்கு பார்வதியும் பரமசிவனும் என்ன பண்றாங்க, மக்கள் நம்மளை பத்தி என்ன நினைக்கிறான் வாங்க அப்படி பார்த்துட்டு போகணும்னு சொல்லிவிட்டு பார்வதியும் பரமசிவனும் அந்த பல்லக்குல மேல பறந்து பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்களா. மகா சிவராத்திரி ஆமா கிரிவலம் வர்றாங்க. இன்னைக்கு திருவண்ணாமலையில கிரிவலம் சில பேர் பாவம் செஞ்சவெல்லாம் சுத்திக்கிட்டு இருப்பான். ஆமா எதுக்கு கிரிவலம் போறோம், ஏன் இன்னைக்கு சுத்தணும் அப்படிங்கிற சில எண்ணம் தெரியாம திருவண்ணாமலையில இன்னைக்கு கிரிவலம் கூட்ட நெரிசல் அடி எடுத்து வைக்க முடியாது. ஏன் எப்படிதான் போகணுமா, இன்னைக்குதான் போகணுமா, சிந்தனை பண்ணி பார்க்கணும். கடவுளை நினைச்ச நேரத்துல தனிப்பட்ட மனல சந்தோஷமா சுதந்திரமா வழிபடுமா. கூட்டத்துல நெரிசல்ல போய் அடிபட்டு உதப்பட்டு வர்றது ஆண்டவன் வழிபாடு அல்ல. அதனால இன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவலம். அந்த மாதிரி சிவபெருமான் என்ன நினைக்கிறான் பார்வதி கிட்ட, அடியே என்ன ரொம்ப லேசா நினைச்சுக்கிட்டு இருக்க, என்னை பத்தி எவ்வளவு நாட்டுல எவ்வளவு பேர் என்ன கும்பிட்டுக்கிட்டு இருக்கான் தெரியுமா அப்படின்னு, வாங்கல போய் பார்ப்போம் அப்படின்னு 2 பேரும் பார்வதி பரமசிவனும் மாப்பிள்ள மேல ஆகாயத்துல அப்படியே பறந்து மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு வர்றாங்கல்ல. அன்னைக்கு மகா சிவராத்திரி சிவன் கோயில ஏகப்பட்ட கூட்டம். கூட்டத்தோட கூட்டமா என்ன பண்ணாங்க, உடனே பார்வதி கேட்டாங்களாம், ஏங்க என்னத்தான் நான் உங்களை இலக்காரமா பேசல, இப்பதாங்க புரிஞ்சு உங்க பெருமை பத்தி. சிவகோயில்ல உங்க பேரை சொல்லி நமச்சிவாய நமச்சிவாய அப்படின்னு எம்மா கூட்டத்தை பாத்தீங்களா, உங்க பேரை சொல்லிக்கிட்டு இவ்வளவு கூட்டம் போட்டுருக்க, உண்மையிலேயே நீங்க பெரிய ஆளுதான் அப்படின்னு பார்வதி சொன்னாங்களா. பார்வதி நம்ம கேட்டுட்டு எந்த பார்வதி வடக்கு தெருல வார்டு மெம்பருக்கு நின்று தோத்து போனா பாரு, போவதான் படுறான்னு சொல்லுது. அத பாத்தீங்கன்னா பார்வதியே எந்த பார்வதினு கேக்குறான், இக்கத்த பார்வதி பரமசிவன் பொண்டாட்டி பார்வதி. அவங்க கேட்டாங்க, உங்களை நான் பெருமையா நினைக்கிறேன், ஏய் இந்த நாட்டு மக்கள் அவர்கள் லேசா இடம் போட்டுறத இங்க வா, என்னதான் பார்க்க வந்திருக்க அந்த கூட்டம் அப்படி கீழே போய் பாப்புன்னு பொண்டாட்டி சொன்னதை நம்பாம 2 பேரும் கீழே இறங்கி இந்த கூட்டத்தோட கூட்டமா சிவன் கோயில்ல பார்வதியும் பரமசிவனும் சாமி கும்பிடுறாங்களாம். கூட்டத்தோட கூட்டமா கூட்டத்துல பார்வதியும் பரமசிவன் 2 பேரும் இந்த கூட்டத்தோட போறாங்க. பூசாரி என்ன பண்றாங்க, என்ன பண்றாங்க, எல்லாருக்கும் விபூதி கொடுத்து வந்தாருல, இவங்க 2 பேர் நீங்க யாரு
என்ன ஊரு ஆ. அப்படின்னு பார்வதி பரமசிவனை பார்த்து பூசாரி கேட்டாராம். சரி உடனே பூசாரி சொன்னாராம், பூசாரி ஆ, நான் தான் பரமசிவன், சரி என் பக்கத்துல நிக்கிறது அவன் தான் என் ஒய்ஃபு யாரு பார்வதி. ஒய்ஃபுனா கீழே வந்துட்டாரு, சரி அவதான் என் பொண்டாட்டி பார்வதி. ஆ. நீ இந்த கோயில எனக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருந்த பாரு, ஆ. அதனுடைய பலன் இன்னைக்கு அனுபவிக்கிறேன். நான் தான் பரமசிவன், என் பொண்டாட்டி பார்வதி, பாத்துக்க அப்படின்னாப்லையா. சரி. உடனே பூசாரி ஏன்னா நம்ம செஞ்ச பாவத்துக்கு இந்த சீக்கிரத்தை இந்த காட்சி கிடைக்குமாட்டு அந்த பூஜாரி சொன்னானா, ஆ. நீதான் பார்வதி, நீதான் பரமசிவன், இவங்க தான் பார்வதிக்கு தான் நான் எப்படி ஒத்துக்கிறதுன்னா ஆ. அவன் சந்தேகப்பட்டு பூசாரி கேட்டிருக்கான். சரி நான் என்ன சொன்னா நீ நம்புவன்னு பரமசிவன் கேட்டிருக்காரு. சரி உடனே உள்ள போய் ஆ. இந்த சாமிக்கு அபிஷேகம் பண்ற மாதிரி சொம்பு, ஆ. இந்த பால் சொம்பு இருந்துச்சு பாரு, ஆமா. அந்த பால் எடுத்து கீழே ஊத்திட்டு ஆ. அந்த பித்தளை சொம்பு எடுத்து வச்சுக்கிட்டு ஆ. நீ உண்மையிலே பரமசிவனா இருந்தா ஆ. இந்த பித்தளை சொம்பு பவுன் சொம்பா மாறணும். எப்படி 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 இந்த பித்தளை சொம்பு பவுன் சொம்பா மாறினா பவுன்சம்மா மாறினா உன்னை பரமசிவன் ஒத்துக்கிறான் அப்படின்ன உடனே சரி அப்பதான் பரமசிவன் பக்கத்துல இந்த பார்வதியை பார்த்தாலாம். ஆ. நான் செவனேன்னு மேல பறந்துகிட்டு இருந்தேன். சரி எனக்கு வச்ச சோதனையை பத்தியா, ஆ. நான் தான் பரமசிவனு நொம்பு சொன்னாலும் சரி அவன் நிரூபிடான்னு பித்தளை சொம்ப காட்டு பவுனாக்குங்கிறான். சரி. இது தேவையாடினாரு பார்வதி சொன்னாரு, பரவாயில்ல ஆ. நீங்க நிரூபிக்க ஆ. அப்படின்னு. பக்தா நான் தாண்டா பரமசிவன் அந்த சொம்புல கைய வச்சாரா. ஆ. கூட்டம் அலமோதிக்கிட்டு இருக்கு, எதுக்கு அலமோதிக்கிட்டு இருக்கு. சிவராத்திரி இந்த சிவகோயில அவ்வளவு கூட்டம். சரி அந்த கூட்டத்துல இந்த பூசாரி கட்டத்தை பார்த்து ஆ. பரமசிவன் அப்படியே சொம்புல அப்படியே கைய வச்சாரா. ஆ. பித்தளை சொம்பு அப்படியே பவுனா மாறி போச்சு. ஆ. ஆச்சரியம். ஆ. சொம்பு பவுனா மாறினோட தம்பி சரி அலமோதிக்கிட்டு இருந்தது பாரு கூட்டம். அந்த கூட்டம் அப்படியே சித்தகன்னு துணியகன்னு அரக்க பறக்க ஓடுறாண்டா. சரி எல்லாம் அரக்க பறக்க ஓட்ட எடுத்து ஓடுறாங்க. ஆ. உடனே பார்வதி கட்டிச்சான், ஆ. என்னங்க நீங்க சொம்ப பவுனாக்கணும் எல்லா பயிலும் ஓட்ட எடுத்து ஓடுறானே என்ன? வாங்க 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 பேசாம இரு, ஆ. பொறுமையா இரு, சரி. என் ஆளு ஓடுறதுக்கு காரணம் இருக்கும், செத்த பொறுத்திரி பாக்கலான்னு. ஒண்ணு தம்பி ஆ. சாமி கும்பிட வந்தோம் அத்தனை பேரும் வீட்டுக்கு ஓடி போய் இந்த பித்தளை சொம்பு பவுனான ஒண்ணு ஆ. இல்ல அவன் வீட்டுல போயிருக்கிற அண்டா குண்டா கோவலை ஆ. இரும்பு கரண்டி எல்லாம் தூக்கிட்டு வந்தாண்டா. பேர் ஓட்டுறது இது தொடுங்க, இது தொடுங்க, ஆ. என் குண்டா பவுனா வரணும், என் சட்டி பவுனா வரணும், எல்லா பயிலும் சட்டி குண்டாவோட நிக்கிறானா. அப்பதான் சொன்னாராம் பரமசிவன், ஆ. எனக்காக கூட்டின கூட்டம்னு சொல்றிய, ஆ. இந்த கூட்டத்தோட மனசை பாத்தியா, சரி ஆசைதான் கடவுளைப்பா அப்படின்னா. அப்படி. ஏன்னா ஆ. இந்த பவுனை பார்த்தோன்னு மனுஷனை மாறும், ஆண்டவனை மறந்துட்டான். ஆ. வீட்டுல குண்டாங்கோல பவுனா மாறணுங்கிற எண்ணத்துல எல்லா பயிலும் போயிட்டான் பாத்தியா. அப்படி. இதாண்டி ஆ. மனுஷனுடைய நிலைமை அப்படின்னு பரமசிவன் சொன்னாராம். ஆ. அப்படிப்பட்ட ஆண்டவனை நம்பி நம்ம நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆ. அந்த மகமாயி ஆ. என்ன மனசுல குறைப்பட்டாலும் ஆஹா. நேற்று சிறப்பா ஆரம்பிச்ச நாடகம் ஒரு 2-3 பேர் வர்றதுக்குள்ள நான் கூட நினைச்சேன் ஆ. லேசா அப்படி தூரிட்டு போயிடும்னு. சரி அவ என்ன நினைச்சுட்டா, நானும் போனா போது பாப்புன்னு லேத்தியும் லேசா பெஞ்சு காமிச்சேன். என்னைக்கு இப்பயும் நேத்தி நேற்று தம்பி அதுக்கப்புறம் அவளுக்கு அகங்காரம் வந்தது பாரு பாப்பாத்தி அம்மனுக்கு. பாப்பாத்தி அம்மா அப்படின்னா யாருன்னு அப்பதானே கீட்ட போத்திட்டு வரும்போது இல்ல நாங்க உள்ள தகர கொண்டாந்து குந்துது, என்ன உள்ள குத்துருக்கீங்க ஆ. உங்களை ஒண்ணு அடிச்சு உள்ள ஊத்துனா ஆ. அவன் துண்டா கணக்கு துணிய கண்ணு ஓடுறான் நேத்தி. அதனால சொல்றேன், ஆ. இயற்கைதான் கடவுள். ஆ. அந்த கடவுளை அவமானப்படுத்தக்கூடாது, அசிங்கப்படுத்தக்கூடாது. அப்படி, அப்படி. ஏதோ ஒரு குறை அந்த மனசு நிம்மதியாகணும். ஆ. அந்த மகமை நம்ம எல்லாம் குளிர்படுத்தணும் என்று சொல்லி ஆ. இந்த நாடகத்தை இன்றைக்கு 3.5 ஆ. ஏன்னா மனுஷனுடைய அப்பெல்லாம் அண்ணன்லாம் இருக்காங்க, ஆ. இன்னும் எத்தனை நாள் நடத்த வசதி இருக்கு. ஆ. நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம கையில் இல்லை. இல்ல. அதனால இன்னைக்கே நாடகத்தை சிறப்பான முறையில் இந்த நடந்த நிகழ்ச்சி எல்லாம் எது விட்டு போயிருக்க அந்த முக்கியமான காட்சிகளை நடத்தி பட்டாளத்தப்பனுடைய பெருமையா அப்படின்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு நாடகம் பட்டாபிடக நாடகம் மயானக்கான சிறப்பான முறையில் இன்றைக்கு நடைபெறுகிறது. இன்றைய நாடகம் அந்த முதல் நாள் இரவில் எந்த இடத்துல விட்டோமோ அதிலிருந்து முக்கியமான காட்சிகள் இன்னைக்கு நடக்கும். மயானக்கான சிறப்பான நடைபெற இருக்கிறது. அதனால வருவதற்கு அத்தனை பேர் பெருமை கத்து நடக்கிற நாடகத்துக்கு எங்களுக்கும் நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிற விழா குடிகளுக்கும் நல்ல ஒரு அன்பையும் ஆதரவும் தாங்கள் தருமணி கட்டுக்கொண்டு நாடகத்தை போகிறோம். நன்றி வணக்கம். அவை கொடுத்தா அந்த நேரம் கொண்டு வரும் என் சமய பொறுத்த அருள்மிகு சன்னதிக்கு ஒரு முறை வந்தாலே என் துன்பம் எல்லாம் விலகிடும் தாத்தா.
விலகிட காத்தா அறிவிய சன்னதிக்கு ஒரு முறை வந்தாலே துன்பமெல்லாம் விலகிட காத்தா சக்தி சக்தி அரிது அரிது மலர பிறத்தல் அரிது மாநில பிறப்பினும் கூண் கூடு செவிடு பண்ணி பேர் வைக்கப்படுத்தல் அடுத்த நாடகம் வச்சிருக்காரு சொன்னாக்கா நாடகத்தை பார்த்துக்கிற ஆணு பொண்ணு புருஷ பட்டாட்டி எல்லாம் குடும்பமா திருப்பீங்க நீங்க எப்படி இருக்கணும் சொன்னாக்கா கணவன் சொல்றத மனைவி கேட்கணும் மனைவி சொல்றத கணவனுக்கு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்க்கை அப்படி சொன்னா மாப்பிள்ள புருஷ மண்டாட்டி மனசு விட்டு பேசிக்கணும் கேட்ட நானே என் மண்டாட்டியும் பேசிக்கிட்டோம் முதல் ராத்திரி என் மண்டாட்டி பால் எடுத்துட்டு ஏன்னா பொம்பளைங்களை சும்மா சொல்லக்கூடாது பெண்கள் இருக்காங்களே இந்த பெண்கள் பெண்கள் ஒவ்வொரு பெண்களையும் பாதம் தொட்டு கும்பிடணும் ஏன் தெரியுமா எங்கேயோ பிறந்து யாருக்கோ அப்பா அம்மாவை வளர்ந்து எத்தனையோ வயசுக்கு அப்புறம் ஒரு 18-20 வயசுக்கு அப்புறம் ஒரு ஆண்மகன் கட்டுற தாலிக்கு கட்டுப்பட்டு வளர்த்த அப்பாவை மறந்து பெத்த தாயை மறந்து கூட பிறந்த சகோதரனை மறந்து அந்த கட்டிய தாலிக்காக ஒரு ஆண்மகளை கட்டுப்பட்டு குடும்பம் நடத்தினா பாரு அந்த பெண்கள் இன்னைக்கு நாட்டில் இருக்கிறதாலதான் நல்ல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு கணவனுக்கு கட்டுப்பட்டு எப்பேற்பட்ட வசதி தான் அப்படிப்பட்ட பொம்பளை கழுத்துல ஒரு தாலி கயிறு கட்டிப்பட்ட ஒரு ஆம்பளத்துக்காக ஏன்னா சாதி மிரண்டால் காடு கொள்ளாது ஏன்னா ஒருத்தன் என்ன பண்றான் 1000 ரூபாய் பணத்தை வாங்கி இந்த பொங்கல் இலவசம் கொடுக்குற மாதிரி 1000 ரூபாய் ஆமா அந்த 1000 ரூபாய் பணத்துல நம்மளுக்கு அதுல 500 ரூபாய் இருக்குன்னு சொல்லிவிட்டு வாங்கின பணத்தை கொண்டு போய் பானை வச்சிருக்கா பொண்டாட்டி அந்த பணத்துல 500 ரூபாய் எடுத்துட்டு போய் நம்மளுக்கு 500 ரூபாய் பாகம் இருக்குன்னு சொல்லிவிட்டு எடுத்து குடிச்சுட்டான் குடிச்சு விட்டு அன்னைக்கு குடிச்ச சரக்கு நல்ல போதை சரக்கு போல் இருக்கு குடிச்சு விட்டு வந்து வீட்டுல திண்ணையில நம்ம வீடு தானே நம்ம பொண்டாடி தானே கழுத்துல தாலி கட்ட நம்ம பொண்டாடி தானே பொண்டாட்ட நம்பி திண்ணையில படுத்துருக்கான் பொண்டாட்டிக்காரி வந்து பானையை பார்த்திருக்கான் 500 ரூபாய் காணும் 500 ரூபாய் எடுத்துட்டு போய் ஏண்டான்னு கேட்கறதுக்கான பதில் சொல்றதுக்கு இவளுக்கு நிதானம் பத்தல சொந்த பொண்டாட்டிய நம்பி நிம்மதியா தூங்கிட்டு இருந்திருக்கான் 500 ரூபாய் தூக்கிட்டு போய் குடிச்சு விட்டான்னு சொல்லிவிட்டு மாப்பிள்ள அருவாமனையை எடுத்துட்டு வந்து படுத்து தூக்குன புருஷகார தலையை தூக்கி அருவாமனையில வச்சு என்னமோ கருவாடு அறுக்கிற மாதிரி புரிஞ்ச கழுத்தை போட்டு அறுத்து கழுத்து வேற கை வேற கால் வேற தண்டை தண்டமா வெட்டி கொண்டு போய் பிரிச்சுல இது குத்திட்டு இருக்கா ஏன்னா இப்ப உள்ள பொண்டாட்டி சில பேர் டிவி பாக்குற பொண்ணு அந்த மாதிரி பண்ணுதுவோம் அந்த மாதிரி இருக்க பொண்ணு என் பொண்டாட்டி நான் பேசின முதல் ராத்திரில என் பொண்டாட்டி பால் எடுத்துட்டு முதல் ராத்திரி ஃபர்ஸ்ட் ஆயிட்டு அவளும் புதுசு நானும் புதுசு முதல் ராத்திரி ஆமா என் பொண்டாட்டியும் புதுசு நானும் புதுசு அதுவும் புதுசு புடவை கட்டுக்கிறது புதுசு ஜாக்கெட் போட்டுக்கிறது புதுசு நாங்க இருக்கிற வேட்டியும் புதுசு அவளும் புதுசு பார்க்க போற வேலையும் புதுசு நான்
பாவாடை புதுசுங்கிறான், அவன் சொல்ற மாதிரி எல்லாம் புதுசுங்கிறான் போடுறது. ஆமா, என் பொண்டாட்டிக்கு என்னென்ன புதுசுன்னு எனக்கு தெரிஞ்சதை விட பக்கத்துல தான் தெரியுது. எடுத்துட்டு வந்தா தம்பி பால் சொம்பை எடுத்துட்டு வந்தா. வந்துட்டு வந்து பால் சொம்பை கையில வச்சுட்டு செவுத்து வரமா நிக்கிறோம். முதல் ராத்திரி நானும் அவளும் தான் ரூம்ல இருக்கிறோம். கதையை நல்லா கேட்டுக்க, நாளைக்கு உனக்கும் நடக்கும் இந்த மாதிரி காரியம். என்ன அவ பேசுவான்னு நான் பேக்குறேன், நான் பேசுவேன்னு அவ பாக்குறான். அவளுக்கு ஐயா அவளும் பொம்பளை தானே, அச்சா மடம் பாப பம்பு சீட்டு போச்சுட்டுலாம் இருக்காதா. அவ சொம்ப வச்சுட்டு அப்படியே நிக்கிறான். நான் கட்டில குந்தி குந்தி நானும் பாக்குறேன், பேச மாட்டேங்கிறான். சரி அவ பொம்பளை தானே, நம்மளே இந்த கூச்சத்தை கலைப்போம், அந்த அமைதிய நம்மளே அந்த கலைப்புன்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டிட்ட நான் பேச்சு கொடுத்தேன். எப்படி பொண்டாட்டிட்ட முதலாத்தில பேசுற புருஷங்காரனா பாரு. நான் மட்டும் இல்ல, ரொம்ப பேரும் அப்படித்தான். இன்னும் எருமை கடாவை கட்டு ஏன் ஆசைப்பட்ட பொண்டாட்டி பேர் சொல்லி கூப்பிட்டான்னா அப்படின்னு அவ சிலும்புற மாதிரி தெரியல. உடனே என்ன பண்ணிவிட்டா, நான் மறுபடியும் தூக்கத்தை நான் என்ன கேட்டேன், என் பிள்ளை என்ன உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டேன். என் பிள்ளை என்ன உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். முதல் ராத்திரி ரொம்ப பேரும் முட்டாத்தனமான கேள்வி கேட்கறது ரொம்ப இடத்துல நடக்குது. காலையிலே தாலி கட்டி விட்டு கிட்டத்தட்ட 7-8 மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன உனக்கு பிடிச்சிருக்கான்னா என்ன அர்த்தம்? ஐயா உடனே அது வரைக்கும் சும்மா இந்த ஐயா பொண்டாட்டி பேசலாம். ஐயா என்ன மாயாரத்துல கேட்டாங்க, மன்னார்குடியில கேட்டாங்க, என்ன டாக்டருக்கு கேட்டாங்க, கலெக்டருக்கு கேட்டாங்க. என் கரகம் ஒண்ணுகிட்ட வந்து மாட்டி விட்டேன். என்னமோ பிடிச்சான்னா பிடிக்காட்டி போனா நீ விடுவா போற, உன் கதையை முடிச்சுட்டு ஆளை விடுனா. என்னடா இது ரொம்ப மோசமா போறான்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அடுத்தபடியாடி அதிகமா பொம்பளை பிள்ளை வேணும், நம்மளுக்கு ஆம்பளை பிள்ளை வேணாம். ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை, ஒரு ஆண் மகன் நம்மளுக்கு பிறக்க வேண்டாம். எனக்கு ஒரு மகன் பிறப்பான், இவன் இந்த நாட்டை ஆள் வாங்குற மாதிரி ஒரு ஆம்பளை பிள்ளை பெத்தா போதுண்டே அப்படின்னு. உடனே என் பொண்டாட்டி சொன்னா, அதுக்கும் என்ன முதராத்திலே பிள்ளைகிற நீ நினைக்கிற ஆளு நான் இல்லைன்னா. எப்ப நான் சொல்றேன், இப்ப நான் என்ன சொல்றேன், எந்த பொம்பளை நீ நினைக்கிற ஆளு நான் இல்லைன்னு சொல்றாளோ அவளை மட்டும் நம்ப கூடாது. என்ன காரணம்? அவதான் ஏடு கூட கெடுப்பா. என் பொண்டாட்டி என்ன சொன்னா, நீ நினைக்கிற ஆளு நல்ல சொன்னல, இதுக்கு மேல ஆரம்பிச்சா கதை வேற மாதிரி போல லைட் அமைச்சா படுத்தா ஆம்பளை பிள்ளை வேணும், ஆம்பளை பிள்ளை வேணும்னு சொல்லி லைட் அமைச்சு படுத்தல தம்பி. படுத்து எழுதிச்சா மாசம் 10. என் பொண்டாட்டி பிரசவம் கொண்டு போய் ஆஸ்பத்திரி சேர்த்தேன். ஆஸ்பத்திரி பிரசவம் ஆயிட்டு ஒரு நர்ஸ் வந்தா, என்ன பிள்ளை பிறந்திருக்கு அப்படின்னு. அவ ஆணுன்னு சொல்லல பொண்ணுன்னு சொல்லல, உன் குளம் விரிச்சு ஆயிட்டு விட்டான். என்னன்னு போய் பாக்குறேன், பொம்பளை பிள்ளை. ஆம்பளை பிள்ளை ஆசைப்பட்ட எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துக்கிட்டு. சரி இனிமே வீட்டுல 2 பேரும் ஒன்னா படுக்கப்படாத, பொம்பளை பிள்ளை பிறக்கணும்னு சொல்லிட்டு நான் உள்ள படுத்த என் பொண்டாட்டியை வெளியே, நான் வெளில படுத்த என் பொண்டாட்டியை உள்ள படுக்கப்பட்டேன். 2 பேரும் தனியடியா படுத்துக்கிறேன். தம்பி நான் விரதமா இருக்கட்டா, என் விரதத்தை கிடக்கிற மாதிரி நேற்று பெஞ்சது மாதிரி ஒரு மழை. அது மறா தம்பி, வைகாசி மாசத்துல நேற்று என் விரதம் கிடக்கிற மாதிரி அடமழை, காத்து மழை, அப்படியே காத்து மழை பின்னி எடுக்குது. நான் திண்ணில அப்படியே ஒரு கழிச்சு அப்படியே கிடக்குறேன். ராத்திரி மணி 1 இருக்கும். என் பொண்டாட்டி அப்படியே கதவை திறந்துக்கிட்டு அந்த விளக்கு சிமிழி விளக்கு தூக்கிக்கிட்டு, ஏன் இந்த மாதிரி மழையில கடந்து விரைச்சு போறவா உள்ளன்னா. நான் சொன்ன விரைச்சு போனாலும் போறேன், உள்ள வரமாட்டேன், வந்தேன்னா மறுபடியும் பொம்பளை பிள்ளை பிறக்குன்னு வரமாட்டேன்னு. அப்ப கேட்டா பாரு என் பொண்டாட்டி ஒரு கேள்வி, மழையில கிடந்து விரைச்சு போறேன்னு எதுக்கப்பட்டு உள்ள கூப்பிட்டா, முதல்ல பொம்பளை பிள்ளை பிறந்தா மறுபடியும் பொம்பளை பிள்ளை தான் பிறக்குன்னு ஒண்ணு சொன்னா. கேட்டா பாரு ஒரு கேள்வி. பார்த்தேன், இல்லை தம்பி பகல்ல பார்த்தா என் பொண்டாட்டிய பேச்சாய் மாதிரி இருக்கும், ஒரு ஆசை வராது. ஆனா அந்த காத்து மழைக்கு சார காத்துக்கு அந்த விளக்கு வச்சுல என் பொண்டாட்டி மூச்ச பாக்குறேன். இல்ல நான் இந்த மாதிரி இப்படி பழிச்சுன்னு தானா. சரி கூப்பிட்டானு உள்ள போயிட்டேன். இல்ல போனா அதே மறு மாசம் 10 அதே ஆஸ்பத்திரி என்ன பிள்ளை கட்ட பொம்பளை பிள்ளை, அது பொம்பளை பிள்ளை போட்ட ஐயப்ப கோயிலுக்கு மாலை, ஐயப்ப கோயிலுக்கு மாலை போட்டுட்டு போய் சோதிக்கு பார்த்து உள்ள வந்தேன். போய் மாலை கேட்டு குருசாமிட்டு போய் மாலை கேட்டு போனேன். அந்த குருசாமி கேட்டாரு, மாரியப்பா தொடர்ந்து 2 பொம்பளை பிள்ளைன்னு வெறுத்து போயில மாலை போட்டியா? மாரியப்பா இந்த குருசாமி சொல்றேன், மாலை கேட்டத்தோட நீ போய் மெனக்குடு, உனக்கு அந்த மணிகண்டம் பொருட்களும் ஏட்டான்னு கேள்றான். காட்டுல கிடந்தவன் இல்லையா, போய் மெனக்கிட்டேன். மணிகண்டம் பொருட்கள மணி கண்டி பொறுத்துச்சு.
மூணா இப்படியே ஆம்பளை பிள்ளைக்கு ஆசைப்பட்டு 7 பொம்பளை பிள்ளை பெற்றுட்டோம்யா. மொத்தம் 7. இது மொத்தம் 7. ஆ. 7 பொம்பளை பிள்ளைய வரிசா நிக்குது. சரி. தம்பி ஆ. அதுக்கு முன்னாடி அந்த காலத்துல வயசுக்கு வருதுன்னா பொம்பளை பிள்ளை 21 வயசுக்கு அதிகம் வராதான். ஆமா. ஏன்னா டிவி கிடையாது, செல்லு கிடையாது, ஆ. எந்த விதமான காட்சி கிடையாது, அப்படியே இருந்திருக்கு. சரி. ஆனா இப்ப டிவி செல்லு பார்த்துட்டு இந்த இம்மான் தான் இருக்கு. ஆ. பொசுக்கு வந்துடுது என்னது வயசுக்கு. சரி. ஏன் 7 பொம்பளை பிள்ளையும் வயசுக்கு வந்து நிக்குது. சரி. ஒரு பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்துக்க படாதபாடு வர்றான் ஒருத்தன். ஆ. 7 பொம்பளை பிள்ளைய நான் எப்படி கட்டி கொடுக்குறது? ஏன்? முட்டிக்கிறேன் மோதிக்கிறேன். ஆ. என் பொண்டாட்டி வந்து சொன்னா ஆ. ஏன் முட்டிக்கிறேன் மோதிக்கிறேன்? ஆ. ஏழை பெத்து இல்ல, சரி. நான் சொல்ற மாதிரி செய்யும் உன் சிக்க தீர்த்து போடுனா. சரி. அவன் சொன்ன மாதிரி செஞ்ச ஒரு செலவு இல்லாம ஒரு பைக்கு வாங்கி கொடுக்கல. ஆ. இப்ப பவுன் விக்கிற விலையில 1 பவுன் 1 கிராம் பவுன் போடல. அது எப்படி நானே 7 பொண்ணையும் கட்டி கொடுத்துட்டேன். எப்படி இந்த கதையை ஏன் வைப்பத்தில் இப்ப நான் சொல்றேன்னா, பெருசிருக்காருங்க இல்லையா? என்ன மாதிரி சில பொம்பளை பிள்ளை பெத்தவங்க வந்திருப்பாங்க, முழங்கால கட்டி கொடுத்திருப்பாங்க. சரி. அவங்களுக்கு சொல்ற யோசனை இது. ஆ. நான் சொல்ற மாதிரி செய்ய உங்க சிக்க தீர்ந்து போடும். எப்படி? ஐடியா. ஒரே ஒரு பத்திரிக்கை தான் அடிச்சேன். இதை ஒத்துக்க. என் பொண்ணை எவன் கல்யாணம் பண்றானோ, ஆ. பொண்ணு ஆ. எவன் கல்யாணம் பண்றானோ அவனுக்கு என் 2வது பொண்ணு இலவசம். ஒரு பொண்ணை கட்டினா ஒரு பொண்ணு இலவசம். அவ்வளவுதான். சரி. 2 பொண்ணு காலி. ஆ. 3வது பொண்ணு எவன் கல்யாணம் பண்றானோ அவனுக்கு 4வது பொண்ணு இலவசம். இலவசம். 4 காலி. 4 காலி. 5வது பொண்ணு எவன் கல்யாணம் பண்றானோ அவனுக்கு 6வது பொண்ணு இலவசம்னா 6 காலி. பாக்கி 7வது ஒண்ணு ஒதுங்கி நிக்குது. ஆ. பொண்ண மாதிரி ஒருத்தன் அதுக்கும் தாலி கட்டி விட்டான். எடுக்க. தாலி கட்டி விட்டு என்னையும் பாக்குறான், என் பொண்டாட்டியும் பாக்குறான். எடுக்க. ஏற்கனவே கட்டவங்க எல்லாம் இலவசமா ஏதோ குடுக்கலாம்ல. நான் என்ன இழிச்ச வேணா, எனக்கு ஒண்ணும் ஃப்ரீ கிடையாதா அப்படின்னு நான் சொன்னேன். ஹரிச்சந்திரன் மத்த பரம்பரையில வந்தவட்டானா உன்னை ஏமாத்த மாட்டேன். 7வது பொண்ணை கட்ட உனக்கு என் பொண்டாட்டி இலவசம் போ. அதுக்கப்புறம் நீங்க ஃப்ரீயா இருந்திருப்பீல. ஏறி கட்டுறதான் படுத்து கிடக்குறேன். அந்த மாதிரி ஆசைப்பட்டு அவதிப்பட்டு போறதை விட எப்படி குடும்பத்தை நடத்தணுமோ அந்த மாதிரி குடும்பத்தை நடத்த முடியும் சொல்லிட்டு அண்ணாத பெரிய அருமை தாய்மர்களே, 2வது காலத்தில் கதை அதிகமாக இருக்காது. அதுக்கு டான்ஸ் கதை அவர்களுக்கு விடுமுறைகள். நன்றி, வணக்கம். ஹலோ 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 அப்ப எல்லாம் ஆரம்பிச்சிடலாமாங்க? ஆ, ஆ. ஆரம்பிக்கலாமா? என்ன மிருதகரனு அமைதியா இருக்கிற? சிரிச்சுட்டு வாசின வாயை திறந்து சிரி. வாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போவோம். யாரும் பைத்தியமான சிரிச்சுக்கிட்டே இருக்கேன்னு வெட்டிக்கிற மாமா சிரிக்கணுமா சிரிக்கிறது இல்லையா? ஏறி நின்னாங்க ஏறி நின்ற மாமா Mama,
ஆமா ஆமா என்னங்க ஏன்னா சந்தோஷமா இருக்கீங்களா? இவங்க எல்லாம் சந்தோஷமா இருந்தாலும் நம்ம இருக்க முடியும். முகத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, மிருதங்காரன் அப்ப போட போறேன். என்னங்க ரெடியா? இல்லங்க, ஆடிக்கிட்டே வரணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன். நீங்க என்ன ஒத்துக்கவே மாட்டேங்கிறீங்க? ஆனா ஒத்துக்கையா? தன்னை நானே ஏதாச்சும் வந்துச்சா? அந்த மணி அடிக்குது பாத்தியா? போட்டா அப்படி போடுங்க. உங்க மணி அடிக்குதா இல்லையா? ஆனா அந்த மணி அடிக்குது. எதிராளிக்கு இப்ப என்ன பண்ணாங்க? ஆசைப்படு. ஆமா இந்த இப்பதான் ஒண்ணு வந்துட்டு போனுச்சு. அது வந்துட்டு போட்டோம். இப்ப அடுத்தது அது எங்க அக்கா வந்துச்சுல. இப்ப தங்கச்சி நானும் வரேன் பாருங்க. பரிசியா வா. ரெண்டுல நீ ஒண்ண தொடு மாமா. இந்த பொண்ணு என்ன சொன்ன? ரெண்டுல நீ ஒண்ண தொடு மாமா. ரெண்டு தொடுன்னு சொல்லிட்ட. நாங்க ரெண்டா தொட்டா அண்ணா ஒண்ணா தொட்டா அண்ணா ரெண்டு. நீங்க ரெண்டு ஒண்ணு எல்லாத்தையும் அப்புறம் தொடலாம். இப்ப நான் முத பாடுறேன். சொல்றது அதுதானே? அத நீங்க தொடுங்க. நல்லா குடிங்க. நல்லா குடிக்கணும். அதெல்லாம் சொல்ல அண்ணா ஜோக் தொடு உன கூடுறாங்க. ஆரம்பிக்கலாமா? ரெண்டுல நீ ஒண்ண தொடு மாமா. இந்த பொண்ணு கிட்ட போடலாம். ஜல்லிக்கட்டு காலரடி மாமா. மல்லிகை
மக்கா பேர் என்ன சண்முகவல்லியா? எங்க அக்கா பேரா புதுக்கோட்டை சண்முகவல்லியா? உங்களுக்கு என்ன பேர் தோணுது அது சொல்லுங்க. தானானா 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 என்ன பண்ற? ஆமா 1 2 1 2 1 2 என்ன என்ன தலை உள்ள விடுவாங்கிறானா? என்ன தலை உள்ள விடுவாங்கிறானா? நீங்க பாக்கணும். இது என்னங்க அநியாயம்? நான் வரலன்னா ஒரு என்ன தானே பாக்கணும். கீழே நட்டுக்கிட்டு இருக்காரையா? இல்ல ஒண்ணு இல்லம்மா, இப்படிதான் சொல்றீங்க. காலையில 5:30 மணி முடிஞ்சு வச்சுக்க. முடிஞ்சுச்சுனா எங்க போறேன்னு தெரியல. ஏங்க கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. எங்க வேலை முடிஞ்ச அப்புறம் நாங்க போயிட்டு தாங்க இருப்போம். அப்படி 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 அப்படிதான். தானானா 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 இங்க வந்து சொல்லு 1 2 3 3 எல்லாம். அடுத்தது அக்கா வர போகுது. மிருதாகாருக்கு கை நீண்டு போயிருச்சு. சின்ன பிள்ளைனோ மைக்க பிடிச்சா அலோ பண்ணாம வேற எதாவது பிடிச்சா அலோ பண்ற? அப்படிதான் செக் பண்ணதா? ஆல்ரவுண்டர் போனுச்சு, அவர் தலை கீழே போட்டாரு. சரி பரவாயில்ல. சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தப்ப சுந்தர் வருது. சரியா போச்சுடா. வித்தியாசமா இருக்கு. மழை வரதுக்கு வாய்ப்பு இல்ல. நீங்க போட்டதுனால பார்த்து அஜித்து போய் இருந்தாடா. இதுவும் நல்ல விஷயம். ஏன் முன்னாடி வந்து போட்டீங்கன்னா? இதுக்குத்தான் சொன்ன ஆம்பளை மேல பொம்பளை கீழே அப்படின்னா. யார் சொன்னது? ஒரு பொம்பளை இவ்வளவு பேர் பாக்குற இடத்துல அச்சம் மட்டும் நானா பயிர்ப்பு சொல்லக்கூடிய அந்த 4 குளத்தை விட்டு இந்த மாதிரி வரிய அத்தான பார்த்து அசந்து போய் நின்னால அத்தான பார்த்து அது போய் நின்னால சரி மழை பெஞ்சு 2 நாள் இப்ப வாயா. மழை பெஞ்சு இப்ப வந்து வாயா. உனக்கு ஒரு கும்பிடு, தொகுதிக்கு ஒரு கும்பிடு. தொகுதிக்கு ஒரு கும்பிடா?
நீ பாவடைய கலப்புற அந்த பையன் அன்றாட கேட்டுறான். ஆமா அந்த தாத்தாவை நேரம் ஏற்கனவே கிரிசல் குட்டி கிடக்கு. சரி இந்த மாதிரி ஆம்பளை இந்த மாதிரி நான் சொல்றேன், ஆம்பளை மேல பொம்பளை கீழே. நான் சொல்றேன் பொம்பளை மேல ஆம்பளை கீழே. ஒன்னா பொறுத்தா ஆம்பளை கிட்ட வயசை காட்டிக்கணும். அவன் 1 2 3 வச்சு போட்டா என்ன பாட்டு பாடுற? பொண்ணா பொறுத்தா பொண்ணா எனக்கு புரியுது. என்ன பண்றது, நான் இப்பதான் மீனாட்சியில இருந்து வெளில வந்தேன். 1.5 வருஷம் மீனாட்சியில கடந்து கிளம்பி இப்பதான் வந்திருக்கேன். ஆர்வம் எனக்கு புரியுது. பொண்ணா பிறந்தா ஆம்பளை கிட்ட வயிற்றா காட்டிக்கணும். பொண்ணா பிறந்தா பொண்ணா பிறந்த ஆம்பளை கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும். பாட்டு அப்படி இருக்கு. உன் பாயிண்ட் சரியான பாயிண்ட். சரி உன் பாயிண்ட் 2 சூப்பர். என்ன பாயிண்ட்? பொண்ணா பிறந்த ஆம்பளை கிட்ட ஒரு பாயிண்ட், கழுத்தை காட்டிக்கணும் 2வது பாயிண்ட். சரி 2 பாயிண்ட் சரியா தான் இருக்கு. ஒரு 2 பாயிண்ட் சரிதான். சரி நீ சொல்றது 2000க்கு முன்னாடி. இப்ப 2026 பிறக்க போகுது. சரி பொண்ணா பிறந்த அப்ப ஒரு காலத்துல என்ன மாதிரி ஆம்பளை பொம்பளைய பார்த்தான்னா அப்படியே எக்கி கழுத்தை பார்த்தான். என்ன இல்ல முட்டா இருக்க எக்கி கழுத்தை பார்த்தான். சரி கழுத்துல கயிறு கடந்து போச்சுன்னு வச்சுக்க, இது முடிஞ்சு போச்சு. எது இது முடிஞ்சு போச்சு. என்ன முடிவு வச்சு கிட்ட போனோம்னா அருவா வெட்டு விடுவோம். கிட்ட போனோம்னா என்ன இது கயிறு கடைக்கு கிட்ட போனோம்னா அருவா வெட்டு விடுன்னு வெட்ட போயிட்டான். சரி அதே கழுத்தை எட்டி பார்த்தா என்ன மாதிரி ஆம்பளை கழுத்துல கயிறு வச்சுக்க, சரி இது முடியல, இது புறம்போக்கு, எது இது புறம்போக்கு, நெய்வேலி காட்ட ஒடிச்சு ஊடலாம். அந்த மாதிரி கழுத்தை பார்த்து ஒரு முடிவுக்கு வந்தா அப்ப. இப்ப 2025 நாங்க கழுத்தை பார்க்கறது இல்ல, வயிற்றை பாக்குறது. நீ பேசுறதெல்லாம் சரிதான். வயிறு சும்மா தான் கிடக்கா இல்ல ஏற்கனவே எவனாச்சும் விறகற விட்டுருக்கானா? எதுல? ஏன்னா இப்ப எவனும் நடவு நடுறது இல்ல, விறப்பு விட்டுறோம். ஐயாவோட பேச்ச பாருங்க. அந்த சாமியே சன்னனிக்கா பூசாரி கேட்டதான் புல்லட்டு. வெக்ககட்டை செருக்கி தச்சகிட்ட போனா வெக்ககட்டை செருக்கி வெக்ககட்டை செருக்கி தச்சகிட்ட போனாலாம் அவன் கடந்தா அலுப்புல போனா செத்த கழிச்சு வடி சராத்து தர்றான். விருந்தாடி வந்தவனுக்கு வேட்டி எடுத்து கொடுத்தாலாம், வீட்டுக்கு முன்னால போய் மோட்டு பார்த்தாலாம். என் மதுரை மங்காத்தா என் தூணை புடிச்சு